மூவி எப்படி இருந்தது? ஐலாண்ட் மூவி தானே பாத்துறாரு. ஐலாண்ட் தான் பாத்துறாரு. நான் திரும்ப ஐலாண்ட் போகணும் ப்ளீஸ். திரும்ப ஐலாண்ட் போ. ஆமா புக் பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். சில பேர் நல்லா இல்லன்றாங்க இத்தனை வாட்டி. சில பேருக்கு பிடிக்காது, அது ஒத்துக்கிறேன் தான். ஓகே. எதனால அது? இப்போ எல்லாருக்குமே எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் பிடிக்காது இல்லை. இப்போ கிட்ஸு கூட்டு போய் கேப்டன் மில்லர் இல்லைனா கேஜிஎஃப் அந்த மாதிரி இருக்கிற மூவிலாம் நீங்கள் உட்கார வச்சு பார்க்க சொன்னீங்கன்னா அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. இப்போ சப்போஸ் இந்த ஏலியனை காட்டும்போது கிட்ஸ்க்கு எல்லாருமே கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இது என்ன பண்ணுது, காமெடி சீக்வன்ஸ்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கிட்ஸ்க்கு எல்லாமே பிடிக்கும். பொங்கலுக்கு செலிப்ரேஷன் வந்து பார்க்கலாம். சைல்டிஷாலாம் இல்லையே, மூவி மாசாக தான் இருக்கு. அப்படி எடுத்துக்க முடியாது. ஓ, கிராஸ் கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களா? இல்ல தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிரியேஷன். இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் ஆல் ஓவர் இந்தியால இந்த கிரியேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருது. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் தானே பண்ண முடியும். ஆனா மூவி செமையா இருக்கு. ஏன்னாவோ ஆமாம் மூவி வரணும்னு சொல்லிட்டு அவங்க சேலரி வேணான்னு சொன்னாங்க. அதே மாதிரி மூவி வந்துச்சு. மூவி வேற லெவலில் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏலியன் அவங்க நினைச்ச மாதிரியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஎஃப்எக்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. மியூசிக் வேற லெவல். நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிஜமாவே அவரோட போல்டு மூவிஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு, கருணாகரன், எஸ்கே, அந்த டேட்டுன்ற ஏலியன் கேரக்டர் தான் டேட்டும். அது எல்லாமே வந்து வேற லெவல். அவங்க 4 பேர் இருக்கும்போது வேற லெவலில் ஒர்க் ஆயிருக்கு மூவி. வில்லனுக்கு ஸ்கோப் இருக்கு. அவர் தான் மெயின். அவருக்கும் ஸ்கோப் ஃபுல்லாக இருக்கு. மூவி ஃபுல்லாக செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ் சீன், ஃபைட் சீன், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சேர்த்து மூவி செம்ம வேற லெவலில் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா இருக்கு. ரொமான்ஸ் இல்லை, அவ்வளோ ரொமான்ஸ்லாம் இல்லை. வெறும் ஏலியன் இந்த கேரக்டர் தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு இன்னும் பீக் ஏற்றிட்டே போகும். என்ன நடக்கும் அப்படின்றது. அதே மாதிரி பார்ட் 2க்கான லீடும் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்காங்க. அதனால இது கண்டிப்பாக வந்துட்டு நீதி கிடைக்கணும். அது மாதிரி தான் சிவகார்த்திகேயன் நீதி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஹீ இஸ் வெல் டிசர்வ். அவ்வளோதான். இந்த கண்டிப்பாக டைரக்டர் இல்லாமல் இந்த படம் கிடையாது. ஆக்சுவலாக நல்ல ஒரு படம், நல்ல ஒரு அருமையான ஒரு படம். ஆக்சுவலாக நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. காசு தரல, நடிக்கலை, அப்படி இப்படின்னு சொல்லி 2 சாங்ஸ் கோரியோ பண்ண கூட அந்த மாஸ்டர்ஸ் கூட வந்து அவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பிரச்சனையில் இந்த படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா உண்மையிலே இந்த படம் கண்டிப்பாக ஒரு 500 கோடி அதுக்கு மேலேயும் கண்டிப்பாக போகும்னு வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். ப்ளஸ் அந்த ஐலாண்ட் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. தம்பி ஐலாண்ட் சொல்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு கூடியே இருந்து சூப்பரான நல்ல ஜாலியாக இருந்துச்சு. ஒரு அருமையாக இருக்குது படம். பாவல வேறு என்ன சொல்கிறதுக்கு குறைகள் எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது ப்ரோ. நல்ல ஃபன்னாக தான் இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த லாஸ்ட் சீனில் மட்டும் எடிட்டிங் லைட்டாக தெரியுது, கொஞ்சம் லைட்டாக தெரியுது. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து ஹக் பண்ணும்போது அந்த பின்னால் தெரியுது. அந்த ஏலியன் வந்து அந்த ஒரு சீனில் மட்டும் தான் தெரியுது. மீதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல ப்ரோ. 2 படத்துக்கு அதே மாதிரி தான். இப்போ நான் கேப்டன் மில்லர் போனேன், அம்பத்தூருக்கு போனேன். திரும்ப நான் கேப்டன் மில்லருக்கு சரி இங்கே ஐலாண்ட் இங்கே டிக்கெட் இருக்க சொன்னாங்க. சரி வந்து பார்த்தேன். சரி நல்லா தான் இருக்குது. அங்கே தம்பி ஃபோன் பண்ணி கேட்டால் கேப்டன் மில்லர் நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. நான் வந்து நல்ல அவ்வளோலாம் சொல்ல முடியாது. ஒரு 50% 70% சொல்லலாம். தெரிஞ்ச வரைக்கும் அது